எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஆர் ஜெய்சங்கர். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலுக்காக இன்று உங்களோட ஒரு ஆன்மீக விமர்சனத்தை தொடங்கியிருக்கிறோம். இந்த நாளில் அதாவது முதல்ல எதை செஞ்சாலும் நம்ம நம்ம நாட்டினுடைய நம்ம கடவுள் வழக்கப்படி விநாயகரை வணங்குறது முறை. அந்த வகையில் ஓம் கம் கணபதியே நமகன்னு விநாயகரை வணங்கிட்டு, அடுத்ததா என்னுடைய குலதெய்வமான ஸ்ரீ ஆண்டவர் அவர்களையும் ஸ்ரீ ஆண்டவர் நமக வணங்கிட்டு நிகழ்ச்சியை தொடங்குறேன். இன்னைக்கு நாம் எதை பற்றி பேச போகிறோம்னா, இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிவராத்திரி விழா. இன்னைக்கு முழு சிவராத்திரி விழா. இன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து நாளைக்கு காலையில் 6 மணி வரைக்கும் சிவராத்திரி விழா அப்படிங்கிற விழா நடக்குது. சிவனுக்கு அங்கங்கே இருக்கிற கோயில்களில், பழைய பிரதான கோயில்களாக இருந்தாலும் சரி, புதுதாக கட்டப்பட்ட கோயில்களாக இருந்தாலும் சரி, அந்த கோயில்களில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். சரி, அந்த சிறப்பு பூஜைகள் நடைபெறுறதால என்ன பலன், கடவுளை வணங்குறதால என்ன பலன்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் கூட இந்த சிவராத்திரிக்கு என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிவராத்திரி நாளில் சிவபெருமான உள்ளன்போட, அதாவது உண்மையான பக்தியோட, அங்க ஒரு கண்ணு இங்க ஒரு பார்வைன்னு இல்லாம முழு மனதோட பக்தி முழுக்க அவர்கிட்ட செலுத்தி நீங்க உங்க வேண்டுதலை வச்சிங்கன்னா, இன்றைய திருநாளில் அவர்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுகின்ற ஒரு அருமையான நாள் தான் இந்த நாள். கேட்டீங்கன்னா, சிவபெருமான் தன்னுடைய முழு கவனத்தையும் பக்தர்கள் மேல செலுத்துவார். பக்தர்கள் சிவபெருமான் மேல செலுத்துறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், சிவபெருமான் எல்லா பக்தர்களையும் தன்னகத்தே பார்த்து எல்லாத்துக்குமே அருள் பாலிக்கிற நாள் தான் இந்த நாள். தொழில் சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை கல்யாணம் நடக்கல அப்படிங்கிற மாதிரியான குறைகளா இருந்தாலும் சரி, இன்னும் சொல்லப்போனால் பலவிதமான சங்கடங்கள்லாம் தீர்க்கிற நாள் தான் இந்த சிவபெருமானை நினைத்து முழுமையாக வணங்குகிற சிவராத்திரி திருநாள். இந்த திருநாளில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன செய்யணும்னா, இன்னைக்கு காலையில இருந்து உங்களால் முடிஞ்சா ஒரு 2 பழம், வத்தி கற்பூரம்லாம் வாங்கி வச்சு செய்யலாம். இல்லை பெரிய அளவில் செய்யணும்னா பெரிய மேலதாள கச்சேரிகள்லாம் வச்சு கூட செய்யலாம். உங்களோட வசதி எப்படியோ, எப்படி செஞ்சாலும், நீங்க கற்பூரம் வச்சு கும்பிட்டாலும் சரி, கையெடுத்து கும்பிட்டாலும் சரி, இறைவன் நீங்க எந்த வகையில வசதி வாய்ப்பு உள்ளவராக இருந்தாலும் சரி, வசதி வாய்ப்பு இல்லாதவராக இருந்தாலும் சரி, இறைவன் மிக விரும்புவது உண்மையான பக்தியை. அப்படிப்பட்ட உண்மையான பக்தியை விரும்புகிற இறைவனிடத்திலே முழு பக்தியை நீங்கள் முழு மனதோடு, இறைவனை ஒரு வியாபாரி போல் பார்க்காமல் இறைவனிடத்திலே அன்பு செலுத்துங்கள். அப்படி அன்பு செலுத்துகிற நேரத்திலே இறைவன் உங்கள் பக்கம் திரும்புவார். உங்கள் பக்கம் திரும்பி உங்களுக்கு நல்லருள் தருவார். இறைவனிடத்திலே, இறைவனை நோக்கி நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் அவன் 5 அடிகள் உங்களை நோக்கி வருவார். இப்படிப்பட்ட நல்ல இறைவன் எல்லோருக்கும் எல்லோரையும் ஒரே மாதிரியாகத்தான் பார்க்கிறார். எல்லா படைப்புகளிடத்திலும் இறைவன் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பார்வையோடு தான் இருக்கிறார். பெரியவர், சிறியவர், வசதி படைத்தவர், ஏழை என்ற பாகுபாடின்றி எல்லோரையும் ஒரே மாதிரியான படைத்தல் சிந்தனையோடு தான் பார்க்கிறார். எப்படி என்றால், இறைவன் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். ஆனால் நாம் நம் கவனத்தை சிதறவிட்டு நாம் இறைவன் நமக்கு என்ன தருகிறாரோ அதை உதாசீனப்படுத்தி, கவனமின்மை காரணமாக, விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் நாம் ஏதோ இறைவனை ஒரு வியாபாரி போல் நினைத்து நீ இதை தந்தால் நான் அதை தருகிறேன், நான் இதை செய்தால் அதை தருகிறேன் என்று நாம் நம்முடைய கீழான குணத்தை வெளிப்படுத்துகிறோம். அதுவல்ல இறைவன். எல்லோருக்கும் எல்லாவற்றையும் தருபவன் தான் இறைவன். இதை
வெளிப்படுத்துவதற்கு ஒரு சிறிய கதை ஒன்றை சொல்ல நினைக்கிறேன். சற்று பொறுமையாகவும் கவனமாகவும் முழு கவனம் செலுத்தியும் இந்த கதையை கேளுங்கள். அதாவது இது கதையல்ல, கடந்த காலங்களிலேயே நடந்த வரலாறு. நம்மவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்றால், கதை என்று சொல்லி வைத்ததால் கதை 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 என்றே காலங்காலமாக வந்துவிட்டது. இந்த நிலைமை அல்ல, இது வரலாறு. அந்த நிலைமை அல்ல, இது வரலாறு. அப்படிப்பட்ட வரலாறு என்னவென்றால், அன்னையாக பார்வதியும் அப்பனாகிய பரமேஸ்வரனும் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். உலா வந்து கொண்டிருக்கும் போது ஒரு பக்தனை பற்றி சுட்டிக்காட்டி பேசுகிறார் பரமேஸ்வரன். ஏதோ ஒரு பக்தன் அங்கே செல்கிறான் பார், அவன் என்னுடைய பக்தன், ஆனாலும் அவன் மிகவும் வசதி இல்லாமல், வருமானம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி என்று சொல்லும்போது கருணை மனம் கொண்ட அன்னை பராசக்தியானவள் என்ன கேட்கிறான் என்றால், உங்களுடைய பக்தனை நீங்கள் இப்படி ஏழ்மையில் வாழ விடலாமா அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. கேட்ட உடனே பரமேஸ்வரன் என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு இந்த ஜென்மத்தில் பொருளாதார வசதியோடு, காசு பணத்தோடு வசதியாக வாழுகிற ஒரு யோகம் இல்லை என்று குறிப்பிடுகிறார் பரமேஸ்வரன். அன்னையானவள் கருணை மனம் கொண்டவர் அல்லவா? பரமேஸ்வரா, நீங்கள் சொல்வது சரிதான். அவர் உங்களுடைய பக்தன் என்பதற்காகவாவது ஒரு முறை அவருக்கு வாய்ப்பளிக்கலாம் அல்லவா? யோகத்தை பற்றி பேச வேண்டாம், நான் சொல்லுகிறேன். ஒரு முறை அந்த மகனுக்கு, அவனும் உங்களுடைய மகன் தானே, அவனும் உங்களுடைய படைப்பு தானே, ஆகையால் அவனுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று அன்னை கேட்கிறாள். கேட்டவுடன் பரமேஸ்வரன், பெண்ணே, நீயும் வந்து ஒரு சாதாரண பாமர பெண் போல பேசுகிறாய். உனக்கு எல்லாமே தெரிந்திருந்தும் அறிந்திருந்தும் நீ இவ்வாறு பேசுவது சரியா என்று கேட்கிறார். இருந்த போதும் அன்னை மனம் பெண் மனம் அல்லவா, தாய் மனம் அல்லவா? அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்றால், இந்த ஒரு முறை அந்த பக்தனுக்காகவும் எனக்காகவும் நீங்கள் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள், ஒரு பொருளாதாரத்தை கொடுங்கள் என்று கேட்கிறார். அப்படி கேட்கின்ற போது, பெண்ணை, ஒரு சில விஷயங்கள் ஒரு சிலருக்கு சொன்னால் புரிந்து கொள்வார்கள், ஒரு சிலருக்கு அனுபவத்தால் தான் புரிந்து கொள்வார்கள். அப்படி இருக்கையிலே உனக்கும் அந்த அனுபவத்தை தருகிறேன், நான் கேள் என்று சொல்லி அங்கிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய பக்தனை பார்த்து சொல்லுகிறார். அந்த பக்தன் கொஞ்சம் தூரத்தில் வருகிறான். நான் அவனுக்கு ஒரு பொற்குவேல், அதாவது தங்க காசுகளை அவன் முன்னால் கொட்டி வைக்கிறேன், நீ இப்போது என்ன நடக்கிறது என்பதை பார் என்று பரமேஸ்வரன் சொல்கிறார். மகாதேவர் அப்படி சொல்கிறார். அப்படி சொல்லுகிற போது, சரி செய்யுங்கள் என்று அந்த அம்மையார் குறிப்பிடுகிறார்கள், தேவி பராசக்தி குறிப்பிடுகிறார்கள். உடனே நம்முடைய பகவான், நம்முடைய ஆதி பரம்பொருளான பரமேஸ்வரன் அவர்கள் ஒரு தங்க காசுகளை அவர் வருகிற வழியிலே கொட்டி வைக்கிறார். கொட்டி வைக்கின்ற போது அவர் அங்கிருந்து வருகின்ற அந்த பக்தன் என்ன செய்கிறான் என்றால், கிட்டத்தட்ட அந்த பொற்கோயிலின் நோக்கி கிட்டத்தட்ட வந்த பிறகு அவனுக்கு ஒரு புத்தி ஏற்படுகிறது. என்ன புத்தி என்றால், இங்கிருந்து அந்த மரம் வரையிலும் அங்க இருக்கிற ஒரு ஆலமரம் இருக்கிறது, அந்த ஆலமரம் வரும், கண்ணை மூடிக்கிட்டே போய் பார்ப்போம் நாம அப்படின்னு சொல்லி அவனே சொல்லிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு இறுக்கமா மூடிக்கிட்டு பொற்கோவிலை கடந்து போயிடுறான். பொற்கோவிலை கடந்து போய் ஆலமரத்தை கிட்ட போய் கண் வச்சு, அப்பா கரெக்டா நான் கண்ணு இல்லாமலே இந்த ரோட்டில் நடந்து வந்துட்டான், ஆஹா இது என்ன திறமை, என்னோட திறமை அப்படின்னு சொல்லி வெட்டித்தனமான ஒரு பேச்சை பேசிட்டு அவன் போறான். உடனே பரமேஸ்வரன் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, பார்வதி இங்க பாரு, நீங்க சொன்னங்கிறதுக்காக தான் நான் கொட்டி வச்சேன், அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்திக்கிட்டானா பாரு, பயன்படுத்திக்கல, இதுக்குத்தான் நான் சொன்னேன், அவனுக்கு இந்த ஜென்மத்துல இந்த யோகம் இல்லை, அவனுக்கு வந்து வறுமையில் இருக்கிற முன்ஜென்ம கர்மாவினாலே அவன் வறுமையில் இருக்கிறான், அந்த கர்மாவிலிருந்து விடுபட வேண்டுமானால் அவன் இந்த ஜென்மத்திலே ஏதாவது நல்லது செய்து அடுத்த ஜென்மத்திலே அவன் பொருளாதாரத்தை பெறுகிற மாதிரி தான் அவனுக்கு ஒரு யோகம் இருக்கிறது, இதைத்தான் பெண்ணை நான் உன்னிடத்திலே குறிப்பிட்டேன் என்று பார்வதியினிடத்திலே பரமேஸ்வரன் குறிப்பிடுகிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், பரமேஸ்வரன் குறிப்பிட்டு சொல்லுகிறார், இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், நாம் எதை கொடுத்தாலும் கவனமாக, பிறப்பு முதல் இறப்பு வரை இறைவன் கொடுக்கக்கூடியது, இடையில் இருக்கிற வாழ்க்கை நிகழ்வுகளை புத்திசாலித்தனமாகவும் கவனமாகவும் மனிதர்கள் தான் பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று
பார்வதியின் இடத்திலே பரமேஸ்வரன் குறிப்பிடுகிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், இறைவன் நம் எல்லோருக்குமே ஒரே மாதிரியான வாய்ப்புகளை தான் தருகிறார். நாம் தான் அதை முறையாக பயன்படுத்த தெரியாமல், விழிப்புணர்வு இல்லாமல், எந்த நேரத்தில் எது நம் கைக்கு வருகிறதோ அதை முறையாக பயன்படுத்த தெரியாமல் விட்டுவிடுகிறோம். ஆகையினாலே இந்த கதையிலிருந்து தெரிவது என்னவென்றால், மனிதனுக்கு இறைவன் எப்போது எந்த வாய்ப்பை தருவான் என்பது யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கின்ற வேளையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம் வாழ்க்கையில் உண்மையாகவும் முழுமையாகவும் செய்கிற வேலைகளை முழு கவனத்தோடு செய்ய வேண்டும். கிடைக்கிற வாய்ப்புகளை பொற்காசுகள் போன்று கிடைக்கிற அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், இறைவன் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் ஒன்றாகவே தருகிறான். எனவே நாம் அவற்றை பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்பதுதான் இதில் இருக்கிற நிதர்சனமான உண்மை. எனவே இந்த சிவராத்திரி திருநாளில் எல்லாம் வல்ல பரமேஸ்வரனுடைய திருவருளால் எல்லோரும் இறைவனுடைய திருவடிக்கு சென்று, பரம்பொருளாகிய பரமேஸ்வரன் மகாதேவருடைய திருவடிக்கு சென்று அவரை முறையாக வணங்கி, உள்ளன்போடு வணங்கி, கற்பூரம் ஏற்றி, உன்னால் முடிந்த வசதியான பூஜைகளை செய்து, உங்களால் முடிந்த வசதியான பூஜைகளை செய்து நீங்கள் வணங்கினால் இறைவன் உங்களுக்கு எப்போது எதை கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறான், கண்டிப்பாக கொடுப்பான் என்பதை நம்பிக்கை கொண்டு இந்த திருநாளில், சிவராத்திரி திருநாளில் நீங்கள் அவரை வணங்கி வளம் பெற வேண்டும், நலம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நல்ல நம்பிக்கையோடு வாழ்கிற நாட்கள் மிகவும் அழகானவை என்கிற என்னுடைய நல்ல வார்த்தைகளோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் AR ஜெய்சங்கர். நன்றி.